இந்த தீபிகா சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதால, இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு ஏற்காட்ல இருந்து ஒரு புதிய இன்ஸ்பெக்டர் வர்றாங்க. அவங்கள நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ரொம்பவே நேர்மையானவங்க அப்படிங்கிறதால, இந்த கேஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இது உண்மையாவே ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுபோல தான் அந்த ஆடியோ லீக் ஆனதால இப்ப தீபிகா பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க. அந்த ஆடியோ லீக் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். விஜய் மல்லி மேல கோபத்த காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நாம நெனச்சிருந்தோம். ஆனா அதுவுமே ஒரு வகைக்கு நல்லது தான். ஏன்னா 10 நாளைக்கு இப்ப தீபிகாவ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 10 நாள்ல இப்ப இந்த புது இன்ஸ்பெக்டர் வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த கேஸோட பின்புலத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமா அவங்க நியாயமான முறையில கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா தீபிகாவ பொறுத்தவரைக்கும் ஒருதலை பட்சமா மல்லி தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற நோக்கத்திலே அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறதால தான் மட்டும் தான் இந்த கேஸோட பின்புலத்துல உண்மையான குற்றவாளிய தப்பிக்க விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கவின் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே, நிச்சயமா அடுத்து ஒவ்வொரு விஷயங்களா க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப விஜய், மல்லி 2 பேருமே நெனச்சிட்டு இருக்கிறாங்க. தீபனுமே இந்த விஷயத்த ரொம்பவே ஹேப்பியா இப்ப விஜய், மல்லி 2 பேருக்குமே கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீபனோட பாசிட்டிவ் கேரக்டர இந்த இடத்துல நம்ம நிச்சயமா பேசியே ஆகணும். என்னதான் அவங்க எக்ஸ் மனைவி அவங்க மேல பாசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அவங்க தவறு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவங்க கண்டிக்க தான் செய்றாங்க. அதே சமயத்துல விஜய், மல்லி மேல கோபத்த காமிப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் இல்ல. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கேஸ் நியாயமான முறையில நடைபெறும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். இதற்கு இடையில தீபிகா என்னலாம் பண்ண போறாங்களோ அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க.